இந்திய சட்ட விழிப்புணர்வு பகுதி 11 இந்திய தண்டனை சட்டம் பிரிவுகள் 141 முதல் 160 வரை. பொது அமைதிக்கு எதிரான குற்றங்கள். இந்திய சட்டத் தொடருக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் 8வது அத்தியாயத்தை தொடங்குகிறோம். இது பொது அமைதிக்கு எதிரான குற்றங்கள் பற்றியது. 141 முதல் 160 வரையிலான இந்த பிரிவுகள் சட்டவிரோதமான கூட்டம், கலகம் விளைவித்தல் மற்றும் பொது இடத்தில் சண்டையிடுதல் ஆகியவை எவ்வாறு தண்டிக்கப்படுகின்றன என்பதை விளக்குகின்றன. பிரிவு 141 சட்டவிரோதமான கூட்டத்தை வரையறுக்கிறது. 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களின் கூட்டம், சட்டத்தை எதிர்ப்பது, அத்துமீறி நுழைவது அல்லது குற்றவியல் பலத்தை பயன்படுத்துவது ஆகிய பொதுவான நோக்கங்களைக் கொண்டிருந்தால் அது சட்டவிரோதமான கூட்டமாகும். பிரிவு 143 அத்தகைய கூட்டத்தில் உறுப்பினராக இருப்பதற்கான தண்டனையை கூறுகிறது. பிரிவு 144 ஆயுதங்களுடன் சட்டவிரோத கூட்டத்தில் சேருவதைப் பற்றியது. இதை கூட்டங்களை தடை செய்யும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 144உடன் குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஐபிசி பிரிவு 144 கீழ் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். பிரிவுகள் 146 மற்றும் 147 கலகம் விளைவித்தலை பற்றியது. சட்டவிரோதமான கூட்டத்தால் வன்முறை பயன்படுத்தப்படும்போது அந்த கூட்டத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் கலகம் விளைவித்து குற்றம் செய்தவர் ஆவார். இதற்கான தண்டனை 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் ஆகும். பிரிவுகள் 159 மற்றும் 160 பொது இடத்தில் சண்டையிடுவதை விளக்குகின்றன. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் பொது இடத்தில் சண்டையிட்டு பொது அமைதியை குலைக்கும்போது இது நிகழ்கிறது. இதற்கான தண்டனை 1 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது ₹100 வரை அபராதம் அல்லது இரண்டும் ஆகும். பொது அமைதியை பேணுவது அனைவரின் பொறுப்பாகும். சட்டவிரோதமான கூட்டங்களில் அல்லது கலகங்களில் பங்கேற்பது கடுமையான சட்டரீதியான விளைவுகளுக்கு வழிவகுக்கும். அடுத்த பகுதியில் மனித உடலை பாதிக்கும் குற்றங்களை பார்ப்போம். விழிப்புடன் இருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.